இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை. ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மங்கி ஃபால்ஸில் அலோவ் பண்ணாங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் மங்கி ஃபால்ஸை பார்த்துட்டு வால்பாறைக்கு மேலே ஏறலாம். வால்பாறை வந்த இடம் கூழாங்கல் ரிவர் தான். அதே ரூட்டில் 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த சின்னக்கல் அருவி இருக்குது. சின்னக்கல் இருக்கும். இந்த நீராறு அணை வால்பாறையிலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ரிட்டர்ன் வர வழியில் அதே ரூட்லேயே பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நல்லமுடி பூஞ்சோலை இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் வந்திருக்கோம். ஊட்டி மாதிரி கொடைக்கானல் மாதிரி இன்னும் கமர்ஷியலைஸ் ஆகாமல் ஆனால் ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் இந்த வால்பாறை எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் சூப்பராக டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். விடாமல் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, வால்பாறைக்கு நாங்கள் ஒன் டே ட்ரிப்பாக வந்தோம். வால்பாறைக்குள்ளே என்ட்ரான உடனே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஸோ அந்த செக் போஸ்ட்டில் உள்ள என்ட்ரிக்கு டிக்கெட் ஃபீஸ் இருக்குது. அங்கேயே பக்கத்தில் இருக்க மங்கி ஃபால்ஸுக்கும் நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும். ஸோ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா மங்கி ஃபால்ஸில் அலோவ் பண்ணாங்கன்னா தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் மங்கி ஃபால்ஸை பார்த்துட்டு வால்பாறைக்கு மேலே ஏறலாம். வர வழியிலேயே மயில்கள் இருக்குது, வரையாடு இருக்குது, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. அதுவும் காலையில் டைமில் வரும்போது இது எல்லாத்தையுமே ஈஸியாக பார்த்துடலாம். இதான் வால்பாறை சிட்டியோட வியூ. இது வால்பாறையில் இருக்க ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தாலும் ஒரு வால்பேப்பரில் வைக்கிற அளவுக்கான ஒரு நல்ல இமேஜ் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே நின்று எடுத்தாலும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டுக்கலாம். ஸோ இந்த ரூட்டில் கூழாங்கல் ஆறு இருக்குது, சின்கோனா 8 கிலோமீட்டர், நீராறு அணை 16 கிலோமீட்டர், சின்னக்கல் ஆறு 18 கிலோமீட்டர். ஸோ இந்த ரூட்டில் இந்த 4 ஐட்டம் பார்க்கலாம். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டாக வால்பாறை வந்த இடம் கூழாங்கல் ரிவர் தான். கூழாங்கல் ரிவர் நாங்கள் சம்மரில் வந்ததுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதே சீசன் டைமில் வரும்போது தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை குளிக்க கூட அலோவ் பண்ண மாட்டாங்க. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே வந்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ் கடைங்கள்லாம் இருக்குது மேலே. ஸோ குளிச்சுட்டு மேலே போய் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். பட் வால்பாறைக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் தான் இந்த கூழாங்கல் ரிவர். ஸோ அடுத்தடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்றத கண்டினியூவாக பாருங்கள். ஓகே, சின்னக்கல் நீர்வீழ்ச்சி செல்லும் வழி. நாங்கள் அடுத்ததாக பார்க்க வந்த இடம் சின்னக்கல் அருவி. சின்னக்கல் அருவி போகிறதுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அங்கே பர் ஹெட்டுக்கு 50 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அருவி, டேம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்திருக்கோம். கார் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திட்டு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது. நடந்து தான் போகிறோம், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் நடந்து போய் தான் அதை ரீச் பண்ண போகிறோம். வால்பாறையில் ஃபஸ்ட்டாக நாங்கள் கூழாங்கல் ஆறை பார்த்தோம். கூழாங்கல் ஆறு பார்த்துட்டு அதே ரூட்டில் 16 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தால்
இந்த சின்னக்கல் அருவி இருக்குது. சின்னக்கல் அருவிக்கு வரணும்னா சின்னக்கல் அருவிக்கு ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்டில் பர் ஹெட்டுக்கு 50 rupees டிக்கெட் வாங்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த அருவியை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேமும் இருக்குது இந்த போகிற வழியிலேயே. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிவிட்டு போகலாம் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா. அருவி சூப்பராக இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நாங்கள் சம்மரில் கிட்டத்தட்ட ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த மாதிரி டைமில் நாங்கள் வரோம். அப்போவே இந்த அளவுக்கு தண்ணி இருக்குன்னா இது நல்ல சீசன், மழை சீசன். அப்போது நம்மளால் இந்த இடத்துலலாம் உட்கார முடியாது, இவ்வளோ கிட்ட பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பிரிட்ஜிலேருந்து நீங்கள் வந்து இந்த அழகை பார்த்து ரசிக்கலாம். ஓகேவா? ஆனால் கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லாக இருக்குது, கொஞ்சம் டேஞ்சரான பொசிஷனாக தான் இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க, குளிக்க விடாமல் பார்த்துக்கிறாங்க, யாரையும் இறங்கி குளிக்க விடலை. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா நீராறு அணையில் தான் இருக்கோம். இந்த நீராறு அணை வந்து வால்பாறையிலேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த அணைக்கு நீங்கள் வரணுன்னா இது பக்கத்தில் இருக்க சின்னக்கல் அருவியும் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்துக்கு வரலாம். இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்தியாவிலே அதிகமாக மழை பெய்கிற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிறப்புஞ்சின்னு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமா அதிகமாக மழை பெய்கிற இடம் எதுன்னு சின்னக்கல் அருவியை தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த அருவியில் கொட்டுற தண்ணி அங்கே ஒரு டேமை தேக்கி அங்கேருந்து இங்கே கொண்டு வராங்களாம். இந்த தண்ணி வந்து முன்னாடிலாம் வேஸ்ட்டாக கடலில் போய் கலக்கும், கேரளா வழியாக கடலில் போய் கலக்குமா. காமராஜர் பீரியடில் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு இங்கே ஒரு செக் டேம் கட்டி, அதுதான் நீராறு அணையாக கட்டி இந்த இடத்துலேருந்து தண்ணியை கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த தண்ணி வந்து நேரடியாக கொண்டு போக முடியாமல் மலைகளுக்கு நடுப்புற மலைகளுக்கு உள்ளே குடஞ்சி 8.5 கிலோமீட்டருக்கு ஒரு டனல் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் ஏதோ 1960s கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த தண்ணியை அந்த டனலுக்குள்ளே கொண்டு போய் ரீச் ஆகிற இடம் எதுனா சோலையாறு அணை. சோலையாறு அணைக்கு 8.5 கிலோமீட்டர் வந்து டனல் வழியாகவே இந்த தண்ணி உள்ளே போகுது. ஸோ அவ்வளோ சூப்பராக இதை வாட்டர் மேனேஜ்மெண்ட் அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க. இந்த 9 கோடி ரூபாய் செலவு வந்து 1960s, இதுவே இப்போ ஆயிருந்ததுன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் செலவாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அணையை வந்து வெளியிலேருந்து பார்த்துட்டு போகலாம், உள்ளே போய் அதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அலௌடு கிடையாது. இதை பற்றி இங்கே இருக்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஒன் ஆஃப் த மஸ்ட் விசிட் பிளேஸ்ன்ட்டு வால்பாறையில் நீங்கள் நீராறு அணையை வந்து வச்சுக்கோங்க. கூழாங்கல் அருவி, நீரார் டேம், சின்னக்கல்லார் ஃபால்ஸ்னு அது எல்லாமே ஒரே ரூட்டில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஈஸியாகவே நீங்கள் பார்த்துட முடியும். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர வழியில் அதே ரூட்லேயே வந்து பிர்லா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நல்லமுடி பூஞ்சோலை இருக்குது. இதில் என்னென்னா டைமிங் தான். ஈவினிங் வந்து 4 o'clock மோஸ்ட்லி எல்லா இடமும் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ ஒரு 4 to 5 நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துடணும். அதுக்கு மேலே நீங்கள் வேறு எதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வால்பாறையிலே ரூம் போட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் திருப்பி உங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுபோக வால்பாறைக்கு வந்துட்டோம், வேறு எங்கன்னா போகலாம் அப்படின்னிங்கன்னா பக்கத்துலேயே அதிரப்பள்ளி இருக்குது. பட் பக்கம்னா கூட ஒரு 85 கிலோமீட்டர் வரும். அதுக்கப்புறம் சோலையார் டேம் வந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற வேறு ஸ்பாட்டு. பட் ஆனால் 1 டேவோ இல்லை 2 டேவோ ட்ரிப்பாக வந்தீங்கன்னா இதுக்கெலாம் நீங்கள் பிளான் பண்ணிட்டு வரலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இந்த மேரிலேண்டு ஹோம் ஸ்டேயில் தான் வந்து ரூம் எடுத்து தங்கினோம். 3 rooms இருக்க ஒரு சின்ன வீடு தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. 3000 சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் வந்து மார்ச்சோட எண்டில் வந்திருக்கோம்.
அதனால் வந்து இந்த ரேட்டு. பட் இன்னும் சீசன் ஆரம்பித்து சம்மர் சீசனில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி வால்பாறை வந்து இன்னும் அவ்வளோ கமர்ஷியலைஸ் ஆகலை. அதனால் ஹோட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த சாப்பிட்ற விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, வால்பாறை பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து இந்த ஹோட்டல் இருக்குது, ட்ரீட் ஹோட்டல். இதெல்லாம் சாப்பிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரம் கோபி ஹாலிடேஸ்.